அனைவருக்கும் வணக்கம். இன்று நாள் எதிர்பார்ப்புக்கு பிறகு நம்மளாம் எதிர்பார்த்த தளபதியோட கோட் படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகி நாம இவ்வளவு நாள் அந்த படத்தை நம்ம எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை இது பூர்த்தி செஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம அடிமட்டம் வரைக்கும் போயிட்டு அலாச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல்ல படத்தோட பிளஸ் பாயிண்ட், பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு இந்த படத்துல. ஆனா பிளஸ் அதிகமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பிளஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துருவோம். இந்த படத்தோட முதல் வெற்றியே, இந்த படத்தோட முதல் பலம், பக்க பலமே தளபதி தான் சொல்லணும். தளபதி நடிக்கிற எல்லா படத்துக்கும் தளபதி தான் பக்க பலம். ஏன்னா அவரை வச்சுதான் படம் ஓடும். படம் நல்லா இல்லைனாலும் பிச்சுக்கிட்டு ஓடிடும். அது தளபதின்ற ஒரு பிராண்டுக்காகவே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதைன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது பழைய ஸ்டோரி தான். எம்ஜிஆரோட ஃபேமிலியில இருந்தே ஒருத்தரை வில்லன் எடுத்து நம்பியார் அவர்கள் வளர்த்து எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராகவே திருப்பி விடுவாரு. அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் சரி, பழைய கான்செப்ட் தான். முதல் சீன்ல மோகன் அவர்களோட, மோகன் தான் வில்லனா காமிச்சிருக்காங்க. மோகன் அவர்களோட ஃபேமிலிய இவங்க ஒரு ஆபரேஷன்ல பாம் பிளாஸ்ட் பண்ணும்போது மோகனோட ஃபேமிலியும் சேர்த்து இறந்துடுறாங்க. அப்போ அப்படி இறக்கும் போது இப்ப அவர் என்ன பண்றாரு, ரிவெஞ்ச் எடுக்கணும், இதுக்கு இவனை இதே வழி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட ஃபேமிலிக்காக தான், தவறான வில்லனா இருந்தாலுமே கூட தன்னோட ஃபேமிலியை இவன் கொண்டுட்டானு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரிவெஞ்ச் எடுத்துதான் இவங்க ஒரு பேங்காக் ஒரு ட்ரிப்பு போகும்போது பேங்காக்ல அந்த குழந்தைய திருடி இவருக்கு எதிராகவே வளர்த்து திருப்பி விடுறாரு அப்படின்ற மாதிரி தான் கதை போகுது. ஆனா இந்த கதை இந்த பழைய கதையை எடுத்து எந்த அளவுக்கு நமக்கு சுவாரஸ்யமா கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான் இங்க மேட்ரு. சொல்ல போனா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் காமெடி கொளுத்தி எடுத்திருக்காங்க. உண்மையில சொல்றாங்க, வடிவேலு, விவேக், சந்தானம் இவங்க எல்லாம் தேவையே இல்லைங்க. தளபதி நடிக்கிற படத்துக்கு அவரே காமெடி போர்ஷன் எல்லாம் பாத்துக்குவாரு. டான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், காமெடி போர்ஷனா இருக்கட்டும், இதெல்லாம் குறைய இருக்காதுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்னேகா விஜய் அவர்கள் மேல சந்தேகப்படுவாங்க. அந்த சந்தேகப்படும் போது பிரசாந்தும் பிரபுதேவா மாஸ்டரும் எப்படி அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்களுக்கு காப்பாத்துறாங்க தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போவோம் பாருங்க. அல்டிமேட் வேற லெவல் காமெடி. அதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு தேட்டரை விழுந்து சிரிச்சாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வெறும் காமெடியில கொளுத்தி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இந்த யங் விஜய் வந்ததுக்கு அப்புறம் கதையை அப்படியே ஒரு சீரியஸ்னஸ் குள்ள போயிடுச்சு அப்படியே. அதனால அப்படியே கதை கொஞ்சம் அப்படியே வெறப்பாவே போகுது. ஆனா இருந்தாலும் ஜனரஞ்சகமா எல்லா தரப்பு மக்களும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. சில இடங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போவோம் கதை. திடீர்னு உடனே ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை அப்படியே எழுப்பி நிறுத்திடுவாரு. திரும்பி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாரு. அப்போ நமக்கு ஆனா இது ட்விஸ்ட் வைக்க போறாங்கன்றது, அதாவது அதுக்கு முன்னாடி நடக்கிற சீனை நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துரும், இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம கணிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ரசிக்கிறபடி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுதான் நம்ம இந்த விஷயத்துல சொல்ல வேண்டியது. இன்னொன்னு என்னன்னா, விஜய் அவர்கள் நடிக்கிற எல்லா படத்துலயும் தொடர்ந்து எப்படின்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக படம் ஓடாது. விஜய் என்ற பிராண்டுக்காக ஓடுமே தவிர அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அந்த படத்துல அடிமட்ட வரைக்கும் இறங்கி ஆக்ட் பண்ண மாட்டாரு. ஆனா இந்த படத்துல தளபதியோட நடிப்பு பின்னி பேடல் எடுத்திருக்காருங்க. அப்படியே விட்டு விளாசி இருக்கிறாரு அப்படி சொல்லலாம். நடிச்சிருக்குது அந்த பெரிய வயசு கேரக்டரா இருக்கட்டும், அந்த சின்ன வயசு கேரக்டரா இருக்கட்டும், அந்த அளவுக்கு இருக்கு. அந்த வில்லத்தனம்ன்றது வேற மாதிரி இருக்குதுங்க. இப்ப நமக்கு வில்லத்தனம்னா அழகிய தமிழ் மகன்லாம் நம்ம பார்த்திருப்போம். அவரோட வில்லத்தனம் அதையெல்லாம் ஒரு துளி கூட இந்த படத்துக்கிட்ட கன்சிடர் பண்ணாத அளவுக்கு தளபதி அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருக்கிறாரு ஆக்டிங்ல. முக்கியமான இந்த படத்தோட பலம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் கொடுத்த முக்கியத்துவம் தான். இப்போ பிரசாந்த் அவர்களா இருக்கட்டும், பிரபுதேவா மாஸ்டரா இருக்கட்டும், ஸ்னேகா அவர்களா இருக்கட்டும், இன்னும் மோகன், எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு முக்கியத்துவம். அதனாலதான் இந்த படத்தை நம்ம இன்ட்ரெஸ்டா பார்க்க முடியுது. இவர் என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்ணுவாருன்ட்டு இன்ட்ரெஸ்டாவே பார்க்க முடியுது. அதனாலதான் இந்த படத்தை நம்ம ஒரு தோய்வு இல்லாம கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். வெங்கட் பிரபு படம் அப்படின்னு சொன்னா சரக்கு இல்லாம வராதுன்றது ஒரு எழுதப்படாத விதி ஆயிட்டு இருக்குது. இன்னொன்னும் எழுதப்படாத விதி இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா பிரேம்ஜி அவர்கள். வெங்கட் பிரபுவோட படம் அப்படின்னாலே பிரேம்ஜி அவர்கள் கம்பல்சரி இருப்பார். அது வேற எதுவும் செய்ய முடியாது. நாம அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இருந்தாலும் இந்த படத்துல ஒரு ஓவர் ஆக்ட் பண்ணாம ஓரளவுக்கு செட்டில்டான ஆக்டே கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம் அவரு. அதே மாதிரி யோகி பாபா அவர்களுக்கும் சரி, எல்லா ஆக்டர்ஸுக்கும்
கரெக்டான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதனாலேயே இந்த படம் நம்ம போர் அடிக்காம கடைசி வரைக்கும் 3 மணி நேரம் இருந்தாலுமே கூட கடைசி வரைக்குமே ஒரு சுவாரஸ்யமாவே கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். இந்த படத்துல நாம மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சொல்றதுக்கு சில காரியங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுல வந்து கேப்டன் வந்துட்டு ஏஐ மூலமா டெக்னாலஜில நம்ம வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹைப்பை கூட்டினாங்க. நாம ஏதோ ஒரு பயங்கரமான இமேஜினேஷன்ல பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். கேப்டன் எந்த மாதிரி இவங்க காட்ட போறாங்க, எப்படி எல்லாம் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பயங்கர ஃபர்ஸ்ட் சீனுக்கு பயங்கரமான அப்செட். ஏன்னா அது நீங்க தியேட்டருக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும். அது ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ரொம்ப அப்செட். நம்ம கேப்டன் வர்ற சீன்ல இப்படி பண்ணோம். இதுக்கு கேப்டனே தேவையில்லை. அந்த சீனுக்கு கேப்டனே தேவையில்லை. விஜயகாந்த் அவர்களை அந்த இடத்துல எடுத்துட்டு வந்திருக்கவே கூடாது. அந்த மாதிரி வந்து அது ஒண்ணு ரொம்ப மைனஸ் ஆயிப்போச்சு. எதிர்பார்த்ததை கொஞ்சம் கூட பூர்த்தி பண்ணல. அதுக்கு அவரு அந்த கேரக்டருக்கு அவரு தேவையில்லைன்ற யாராச்சும் ஒருத்தர் போட்டிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். செகண்ட் என்னன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்களோட மியூசிக். ஒரு மியூசிக் கூட நம்ம மைண்ட்ல நிக்கவே இல்லை. பாட்டை வந்துட்டு இந்த நம்ம கேட்டு அந்த பாட்டு நமக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம்ல, அப்ப தியேட்டர்ல வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கலாம் சொல்லிட்டு அது கொஞ்சம் சேஞ்ச் அப் பண்ணிருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா மற்றபடி வந்து மைண்ட்ல நிக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப வேற மற்ற படங்கள்ல இருக்கிற மாதிரி பிஜிஎம் கிடையாது. இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்தது. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போறதை விட ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகமாவே உங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, டோனி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் போகாதீங்க. அது வந்துட்டு அது நார்மலான ஒரு இதா இருக்குது. அது வந்துட்டு நீங்க நினைச்ச மாதிரி இல்ல. டோனி வந்துட்டு அதுல இந்த படத்துக்காக ஆக்ட் பண்ணல. அது வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்துட்டு பிரேம்ஜி வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டின்னு வந்துட்டு போன் பண்ணி தளபதிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்பாரு. எங்க மாமா யார் தெரியுமா, அரசியல்வாதி, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவரு வாங்கி வந்துட்டு தெளிவான ஒரு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டாரு. ரெக்கமெண்டேஷனுக்கு எவனும் என்கிட்ட வரக்கூடாதுன்ற மாதிரி போன் பண்ணி அவர் வந்துட்டு அவனுக்கு என்ன ஃபைன் போடுறீங்களோ அதை ₹1 கூட தவறாம போடணும், அப்போதான் இல்லைன்னா நான் உங்க மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது ரொம்பவே வேற லெவல்ல. உண்மையில அவரோட அரசியலோட தெளிவு அதுல தெரிஞ்சது. லாஸ்ட்ல சிவகார்த்திகேயன் வராரு. அவர்கிட்ட ஒரு சின்ன அரசியல் டயலாக் சொல்லுவாரு. அதெல்லாம் நல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்தை சினிமா விமர்சகர்கள் எதிர்க்கிறத விட ஒரு கட்சி மூலியமா சேனல் நடத்துறவங்க ரொம்ப எதிர்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு ஒண்ணுமே புரியல. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட அரசியல் நிலைப்பாட நீங்க எதிர்ங்க. நீங்க எதிர்க்கிறதுக்காக தான் அவர் அரசியலை முன்னெடுக்கிறாரு. அது நமக்கும் அதுல உடன்பாடு இருக்கு. தளபதியோட அரசியல் வாழ்க்கை, அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்க போகுதுன்ற அந்த பயம் நமக்கே இருக்குது. அதுல நீங்க எதிர்க்கிறதோ அவரை வந்துட்டு விமர்சிக்கிறதோ தப்பே கிடையாது. உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனா நல்லா இருக்கிற ஒரு படத்தை வந்துட்டு நீங்க ரோஸ்ட் பண்றேன், மண்ணாங்கட்டி பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா தேவையில்லாம அந்த படத்தை வந்துட்டு டம்மி பண்ண பாக்குது. நீங்க என்ன பண்ணாலுமே அது ஓடிடும்னு நினைச்சுக்கோங்க. அவரோட பிராண்ட் அந்த மாதிரி. முழுக்க எந்த விமர்சனத்தையும் பார்க்காம மைண்ட் பிளாங்கா போய் வச்சுட்டு போய் பாருங்க. இந்த படம் உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். முழுக்க நீங்க இந்த படத்தை ரசிச்சுட்டு மட்டுமே வெளியே வரலாம். நீங்க மைண்ட பிளாங்கா வச்சுன்னு போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்றதுக்காக மட்டுமே முழுக்க இந்த படம் அப்படின்றத நினைச்சு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து வர படத்தோட விமர்சனத்துல மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். நன்றி.